இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் ஆகாது. நாம் நம்பி இருக்கிறவைகள், நம்மை நம்பி இருக்கிறவைகள் எவைகளும் நிரந்தரம் இல்லை. காலம் வரும்போது எல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். இன்னைக்கு முன்னாடி சிலர் போறாங்க, நாளைக்கு நாம் பின்னாடி போக போறோம். இன்னைக்கு பூமிக்கு மேலே நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் ஒரு நாள் பூமிக்கு கீழே போயிடுவோம். காலம் கடந்து வரும்போது நாம் எல்லாரும் கடந்து போய் தான் ஆகணும். மரணத்துக்கு முன்னாடி நான் பெரியவன், நான் ஏழை, பணக்காரன், ஐஸ்வர்யவான் என்கிற ஒரு வார்த்தை அதற்கு முன்னாடி இல்லை. நீ ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னவர். அவர் சொல்றாரு, இந்த நிரந்தரம் இல்லாத உலகத்துல நான் உனக்கு நிரந்தரமா இருக்கேன்ப்பா. உன் பிரச்சனைகளை நான் உன் கூட பயணம் பண்ணுவேன், உன் துக்கத்துல நான் உன் கூட இருப்பேன். நாம் நம்பி இருக்கிற எந்த மனிதர்களும் நம்மோடு கூட எந்த துக்கத்திலையும் வருவதில்லை. நிரந்தரமான இந்த இயேசு ஒருவர் மட்டும்தான் என் வாழ்க்கையில கூட வருவார். ஒரு சுனாமி வந்துச்சுங்க, இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லி காட்டிட்டு போயிருச்சுங்க. அநேகருக்கு குடும்பம் போச்சு, அநேகருக்கு பிள்ளைகள் போச்சு, அநேகர் விதவை ஆனாங்க, அநேகர் அனாதை ஆனாங்க. இப்பதான் புரிஞ்சிச்சு, யாரும் வாழ்க்கையில நிரந்தரமா இருக்க முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம், எதை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம் சார்ந்து இருக்கிற எதுவும், நாம் பிடித்து கொண்டிருக்கிற எதுவும் நம்மை ஒரு நாள் ஏமாற்றிவிடும். அப்ப வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்ப இருதயத்தை பக்குவப்படுத்துவீர்களாக. எதுவும் நம்மோடு கூட நிரந்தரமாய் வருவதில்லை. இந்த உலகத்துல தான் எனக்கு அது நிரந்தரம், பணம், ஐஸ்வர்யம், மேன்மை, புகழ், சம்பத்து, இப்படிப்பட்ட காரியத்தை நிரந்தரமாக்கி கொள்றதுக்காக மனுஷன் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாம்சம் நிரந்தரம் இல்லை என்கிற உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னா அவன் தெய்வத்தை மாத்திரம் நிரந்தரமானவர் என்று பற்றி கொண்டு அவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிப்பான். அவரோடு கூட தன் வாழ்க்கையை ஊற்ற ஆரம்பிப்பான். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. அம்மா, அப்பா, சொத்து, சுகம் எதுவும் நிரந்தரம் இல்லை. இயேசு ஒருவர் மட்டுமே நிரந்தரமானவர். யாருக்காக பிரயாசப்படுறீங்க, யாருக்காக ஓடுறீங்க, யாருக்காக உழைக்கிறீங்க, என்ன பிரயாசப்பட்டாலும் ஒரு நாள் அந்த மனிதர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். நிரந்தரமான இயேசு நான் உன் வாழ்க்கையில் உன் கூட வர விரும்புகிறேன். என்ன மாத்திரம் நீ ஏற்றுக்கொள்ளுவினா, என்ன மாத்திரம் நீ இருக பிடிச்சுக்கிருவினா, உன் வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்து பல அற்புதங்களை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்றாரு.